ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இந்த மாதிரி நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான மில்க் ப்ரெட்டை எப்படி வீட்லேயே அவன் இல்லாமல் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் வந்து வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச வெதுவெதுப்பாக இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுடுற மாதிரி இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்தாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் ஆறி இருந்தனாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது, ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா புளிச்சு ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. ஆக்டிவேட் ஆகிறதுனா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இப்படி இருந்தால் தான் பன்னு வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும் உங்களுக்கு. இது ஓரமாக வச்சுட்டு மாவு பசி ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், மெஷரிங் கப்பில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பக்கம் இருக்குது, 250 கிராம் இருக்குது. இப்போ இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ஈஸ்ட் பால், அதை சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம இதில் எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. அடுத்ததாக இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே வந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் பட்டர் சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரே ஒரு முட்டை, அதையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். பாருங்கள், கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா இப்படி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ இதை கொஞ்சம் ட்ரை ஃப்ளார் போட்டுட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிட்டு நல்லா கை வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம், சுத்தமாக 10 நிமிஷம் பிசையணுங்க. அப்போ தான் வந்து டோ நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு வந்து பன்னு நல்லா ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா மேலே லைட்டாக பட்டர் அப்படி இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா உப்பி வரும். ஒரு 2 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. நல்லா உப்பி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி நல்லா உப்பி வந்திருக்குன்னு. அடுத்ததாக இதை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். அகெயின் வந்து இதை லைட்டாக ரொம்ப பிசைய தேவையில்லை, இதை வந்து லைட்டாக மட்டும் பிசைஞ்சிக்கலாம். அந்த ஹரிசாண்டலாக வந்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு இதை வந்து ஈக்குவல் போர்ஷனாக கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 4 பீஸாக கட் பண்ணினேன். பட் சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இன்னும் நம்மள உப்பி வரும் இல்லைங்களா, அதனால அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் மறுபடியும் 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக நான் சேர்த்த இந்த அளவுகள் இருந்து உங்களுக்கு 8 பன்னு வந்து கிடைக்கும், 8 ப்ரெட்டு வந்து கிடைக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதிலிருந்து ஒன்றை மட்டும் எடுத்து பாருங்கள். எடுத்துட்டு அதை எப்படி வந்து பிசையணும் அப்படின்னா கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இதை வந்து இட்லி தட்டில் பேக் பண்ண போகிறேன். இட்லி தட்டு சாதாரணமாக நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதில் அடியில் ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி இட்லி தட்டு, கடைசி தட்டில் நான் இதை வைக்கிறேன். கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஒட்டாமல் வரதுக்காக. அண்ட் இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டையை வச்சிடலாம். நீங்கள் இந்த இட்லி பிளேட் இல்லைன்னா சாதாரண பிளேட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சாதாரண பிளேட்டில் ஆயில் இல்லாட்டி பட்டர் போட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் வச்சு வைக்கலாம். இப்போ அகெயின் வந்து நம்ம இதை ப்ரூஃப் பண்ண வைக்க போகிறோம். இது மேலே கொஞ்சம் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1 ஹவர் கிட்ட இதை அப்படியே வச்சிடலாம். இது நல்லா ப்ரூஃப் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். அப்படியே வச்சிடலாம் மூடி. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகிருக்கு. அகெயின் வந்து நல்லா ப்ரூஃப் ஆகி பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அடுத்ததாக இது மேலே அகெயின் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ பட்டர் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் உங்களுக்கு கலர் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் பட்டர் மேலே போட்டுருங்க. இப்போ இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து கடாயில் பண்ண போகிறேன். ஒரு கடாயில் கீழே வந்து மணல் போட்டிருக்கேன். மணல் இல்லைன்னா உப்பு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன். இந்த கடாயை நல்லா மூடி வச்சு
இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது வந்து அடியில் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே இந்த இட்லி தட்டை உள்ளே வைக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் தட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா கீழே தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே அந்த தட்டு வச்சுருங்க. நான் இட்லி பிளேட்டை வந்து அப்படியே வச்சுட்டேன். இதை மூடி போட்டுடலாம். கொஞ்சம் கூட ஏர் வந்து வெளியே போகக்கூடாது, அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பேக்காகி வந்திருக்கு பன்னு. பட் இதில் ஒரே ஒரு ஃபெயிலியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போச்சு, அதனால மேலே கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து இப்போ லைட்டர் பட்டர் போட்டுட்ருக்கேன், உருக்கின வெண்ணெய் வந்து தடவிட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அடுத்த பேட்ச் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்னா, நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்துக்குள்ளே லிட்டு வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் கூட ஏர் வெளியே போகாத மாதிரி பாத்திரத்தில் வச்சு எடுத்தேன். சூப்பராக நல்லா மேலே கலர் வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கூட ஏர் வந்து வெளியே போகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மேலே கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் பன்னு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, டீ கடையில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பன்னு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.